அதாவது ஒரு 7 முறைக்கு மேலே ஒரு மனிதன் கீழே விட முடியாது. இந்த முன்னுக்கு வரவங்க இருக்காங்கல்ல, அப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒன்று நழுவுச்சு 47க்கு முன்னால். அது ஒரு தடவை கீழே விழுந்தார். 47ல் வந்துட்டார். அப்புறம் 59ல் ஒரு தடவை விழுகிறார். எது கால் முறிஞ்சது. மறுபடி அவருக்கு பெரிய சோதனை. திமுகவில் எம்பி பதவியில் எம்எல்சி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணார். ஒரு பெரிய என்கடமைங்கிற பேரில் அது ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் வார், அது சின்ன கோல்டு வார். அதில் அவர் ஜெயிச்சு அதில் கன்வின்ஸ் ஆகி 67 எம்ஆர்ஆர் சொல்கிறாரு, வாய்ஸ் போகுது. மறுபடியும் 72ல் அவர் கட்சியை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிசால்வ் பண்ணிட்டாங்க. யாரை? இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆரை டிசால்வ் பண்ணிட்டாங்க. டிசால்வ் பண்ணி எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதனால தான் இந்திரா காந்தி இவரை தனிப்பட்ட விமானத்தில் வச்சு ஒரு சோம்லைன் சொன்னோன்னு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி ஒரு 4 மாதம் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்போ பேல்டிக் ஷோக் வந்தது மறுபடியும் அவர் தெளிஞ்சு இப்படி வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எண்ணி பார்த்தீங்கன்னா 6-7 தான் வரும். விடாப்புடியான ஒரு தன்னம்பிக்கை போராட்டம். உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, நன்றி மறவாத நல்ல மனம் போதும்.